உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். பின்பகுதி இருக்கக்கூடிய 2024 எப்படி இருக்க போகுது? 24/4/2024 அன்று பல கிரக சேர்க்கைகள் மீனத்திலே ஏற்பட போகின்றன. அவ்வாறு ஏற்படும் பொழுது மீனம் என்று சொல்லக்கூடிய ராசியானது கடலை குறிக்கும். கடல் என்பது சந்திரனை குறிக்கும். சந்திரன் அங்கே பல கிரகங்கள் சேரும் பொழுது மக்கள் சிந்தனையிலே ஒரு யுத்தம் போன்ற ஒரு மாறுபாடான சூழல் எங்கும் தோன்றலாம். அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்ற ஔவை பிராட்டி சொல்லியிருப்பார். அவர் 5000 வருடம் முன்னால் சொன்னதை இன்றைய விஞ்ஞானம் ஸ்ட்ரிங் தியரி என்று சொல்கிறது. என்னவென்றால், நீங்க இப்ப இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரார்த்தனை முடிந்ததுக்கு பிறகு முருகன் பயன் தரப்போவதில்லை. பிரார்த்தனை நடக்கவே அந்த திருத்தணியிலும் திருச்செந்தூரிலும் அதற்கான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த கூட்டு பிரார்த்தனையில என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வைக்கலாம்? எந்த ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருந்தாலும் நமக்கு உடனடியாக தொடர்பு கொண்டோர் நம் முன்னோர், நம் கண்ணால் பார்த்தவர்கள். அந்த முன்னோர்களை நாம் எண்ணங்களால் தொடர்பு கொள்ள வேண்டும். இப்போ பொதுவாக இந்த கூட்டு பிரார்த்தனை என்ன ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையா இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஒரு யுத்த சூழல் வந்தால் இது 2030-31 வரைக்கும் இழுத்து சென்று மிக பெரும் மாற்றங்களை, அது ஏன்னா எனக்கு ஒரு அந்த நெகட்டிவாக சொல்ல விருப்பம் இல்லை. எல்லாரும் என்ன செய்யலாம்? திருத்தணி முருகனை நம்பி வேண்டி வணங்கி வரலாம். திருத்தணிக்கு என்ன சிறப்பு? கீழே 27 கிராம தேவதைகள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் பவானி ஆனந்த் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. தொடரலாம். நல்லா இருக்கேம்மா, கேள்விகள் தொடரலாம். ஸோ பொதுவாக நமக்கு இப்போ 2024 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக இப்போ முன்பகுதி ஓரளவுக்கு ஓகே, நம்ம ஒரு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பின்பகுதி இருக்கக்கூடிய 2024 எப்படி இருக்க போகுது? அம்மா, 2024 பிற்பகுதி, குறிப்பாக ஏப்ரல் மாதம் பிறகு கவனிக்கப்பட வேண்டியது. 24/4/2024 அன்று பல கிரக சேர்க்கைகள் மீனத்திலே ஏற்பட போகின்றன. அவ்வாறு ஏற்படும் பொழுது சூரியனுமே எப்பொழுதும் ஒரு ஜாதகத்தை 3 விதத்திலே ஆய்வு செய்ய வேண்டும். சந்திரன், லக்னம் மற்றும் சூரியன் என்று சொல்லக்கூடியது. சூரியன் சர்வாத்மா என்று சொல்லுவார்கள். எனவே 24/4/2024 அன்று ஒரே எண் 3 முறை வருகிறது. 2 என்பதும் 3 முறை வரும், 4 என்பதும் 3 முறை வரும். இந்த 2ஐயும் 4ஐயும் கூட்டினால் 6 என்று வரும். அப்பொழுது 4 2 திருப்பியும் 6 இது போல் வரும். என்னன்னு சொன்னால், எப்பொழுதுமே ஜெரமியா 33:3 என்று வேதாகமத்திலே இருக்கும். அதாவது கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான வாசகம். அது 333 காட்ஸ் ஃபோன் நம்பர் என்று சொல்லுவார்கள். கேட்டால் இறைவன் கட்டாயம் தருவார். எனினும் பேராசையுடன் கேட்கும் பொழுது அது 666 2 மடங்காக மனிதன் இந்த கலியுகத்திலே பேராசையுடன் எதையும் அணுகத் துவங்கிவிட்டான். எனவே 666 என்றே பொருள் கொள்ள வேண்டும். மீனம் என்று சொல்லக்கூடிய ராசியானது கடலை குறிக்கும். கடல் என்பது சந்திரனை குறிக்கும். சந்திரன் அங்கே பல கிரகங்கள் சேரும் பொழுது மக்கள் சிந்தனையிலே ஒரு யுத்தம் போன்ற ஒரு மாறுபாடான சூழல் எங்கும் தோன்றலாம். மேலும் கடகராசி என்று சொல்லுவார்கள், இந்தியாவுடன் தொடர்புடைய ராசி. அது சந்திரனின் ராசி. எனவே அதற்கு பிறகு வர வேண்டிய காலகட்டங்களை கவனிக்க வேண்டியது. சரி, அப்போது கவனிக்கணும் அப்படின்னா மனிதர்கள் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும், செயல்படுத்தினால் நன்மை தரும். பொதுவாக எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். எல்லோரோட பிரார்த்தனையும் பலிக்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குரிய. ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு வேண்டது கிடைக்கும், ஒரு சிலருக்கு நான் என்ன வேண்டுனாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா? ஆமாம்மா. அப்போ இதை முதல்ல விஞ்ஞான ரீதியாக நாம் அணுக வேண்டும். அதாவது நாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். சரி, இதற்கு விஞ்ஞான பூர்வமாக எவ்வாறு இறைவன் என்று ஒருவன் இருக்கிறானா, நாம் செய்யும் பிரார்த்தனைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்று 2ஐ பார்க்க வேண்டும்.
மனிதனது அடிப்படை மூலக்கூறு என்பது டிஎன்ஏ என்கிறார்கள். உடனே டிஎன்ஏ என்றவுடன் நான் ஜோதிடத்தை பற்றியே சொல்ல வரவில்லை. நான் அதற்கு தாண்டிய சில விஷயங்களை இப்பொழுது பேசப் போகிறேன். என்னென்னா, இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய விஷயம் ஹைட்ரஜன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் மற்றும் பாஸ்பரஸ் என்ற 5 மூலக்கூறுகளை அடங்கியது. இதுவே 23 அடுக்குகளாக உள்ளதாக சொல்கிறார்கள். நாம் ஜோதிடத்திலே ஒருவரது ஆயுளை கணக்கிட 22வது திரேக்கானம் என்ற ஒன்றை கணக்கிடுவோம். அதாவது 23க்கு முன்னாடி இருக்கக்கூடியது 22வது திரேக்கானம் என்பார்கள், 64வது நவாம்சம் என்பார்கள். அப்பொழுது இந்த அடுக்குகள் இதை எண்களாக மாற்ற முடியும். அப்பொழுது இதை எண்களாக மாற்றினால் இதற்கு பெயர் ஜெர்மெட்ரியா என்று பெயர். இதை காபாலாவில் சொல்வார்கள், ஹிப்ரூ மொழியிலே சொல்லுவார்கள். இந்த உடலின் இந்த எழுத்துக்களை, அதாவது இறைவன் நம்முள் படைத்த காட்ஸ் கோட் என்கிறார்களே டிஎன்ஏக்களின் அமைப்புகளுக்கான ஓசை வடிவமாக மாற்றினால் இறைவன் என்றும் உன்னுடன் இருக்கிறார், உன்னுள் இருக்கிறார் என்று மாறிவிடும். ஒய்ஹெச் விஹெச் என்று மாறும். இது ஒய்ஹெச் விஹெச் என்றால் யெகோவா என்று கூட சொல்லுவார்கள். அதே போல நம் சமஸ்கிருதத்திலும் உண்டு சிவோகம் என்று. அதே போல் பல்வேறு தர்மங்களிலும் உண்டு இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்று. அப்பொழுது ஒவ்வொரு மனிதனது டிஎன்ஏவிலும் அவன் விரும்புகிறானோ விரும்பவில்லையோ அவனது டிஎன்ஏவில் இறைவன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று பதித்து அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு ப்ராடக்டில் வந்து மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி காட் வந்து நான் தான் மேனுஃபேக்சரர் அப்படின்னு அமைச்சிருக்கார். இந்த மனித கூட்டமைப்புக்குள் மனிதனது அணுக்களை துளைத்து கொண்டே சிறிதாக்கி கொண்டே போனால் அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி என்று ஔவை பிராட்டி சொல்லியிருப்பார். அவர் 5000 வருடம் முன்னால் சொன்னதை இன்றைய விஞ்ஞானம் ஸ்ட்ரிங் தியரி என்று சொல்கிறது. என்னவென்றால், ஜெனீவாவிலே ஒரு ஆய்வை மேற்கொள்ளுகிறார்கள். அணுவை துளைக்கிறார்கள். அணுவை துளைத்து அதன் மிகச்சிறிய பொருளாகிய புரோட்டோனை உருவாக்கி அணுகிவிடுகிறார்கள். சரி, ஒரு புரோட்டோனை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்ய முடியாது. ஒரு பொருளை வைத்துக்கொண்டு ஆய்வு செய்து அது கையை விட்டு சென்று விட்டால் எல்லோருக்கும் ஏற்படும் பயம். இருபுறமும் 14 மைல்கள் பூமிக்கடியிலே தொலையிடுகிறார்கள். ஏனென்றால் புரோட்டான் மிக சக்தி வாய்ந்த ஒரு அணுத்துகள். இருபுறமும் 14 மைல்கள், மொத்தம் 28 மைல் இடைவெளி. புரோட்டோனை உள்ளே சிதறவிடுகிறார்கள், 2ஆக மாற்ற. அது வாயு வேகம், மனோவேகம் என்று சொல்லுவோமே, அதை தாண்டி அந்த புரோட்டான் ஒரே சமயத்தில் 2 பகுதிக்கும் வித்தின் அ செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சென்று விடுகிறது. ஒரு புரோட்டோனில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதே நேரத்தில் அந்த 28 மைல் தள்ளி உள்ள புரோட்டோனிலும் நிகழத் துவங்குகிறது. அப்பொழுது நடுவில் வேக்கும் என்று சொல்லக்கூடியது காலி வெற்றிடம். இந்த புரோட்டோனில் என்னென்ன நிலைப்பாடுகள், என்னென்ன எண்ண மாறுதல்கள், சூழல் ஏற்படுகிறதோ அதன் அதே தன்மைகளை 28 மைல் தள்ளி உள்ள புரோட்டோன் காட்டுகிறது. அப்பொழுது விஞ்ஞானிகளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அண்ட சராசர பிரபஞ்சம் அனைத்தும் விரிந்திருந்தாலும் அனைத்தும் ஒரு கடுகின் அளவில் உள்ள ஒரு சக்தியில் இருந்துதான் புரோட்டோன்களாக இத்தனையும் பிரிந்திருக்கிறது. இதுதான் பிக் பேங் தியரின்னு சொல்கிறான். அப்போது நாமளும் ஒரு புரோட்டோனுடைய ஒரு தொகுப்பு தான். இந்த புரோட்டோனில் ஏற்படக்கூடிய எண்ணச்சூழல் எங்கோ இருக்கக்கூடிய எண்ணச்சூழலில் அதே நேரத்தில் மாறுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக, நீங்கள் இப்போ இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரார்த்தனை முடிந்ததுக்கு பிறகு முருகன் பயன் தரப்போவதில்லை. பிரார்த்தனை நடக்கவே அந்த திருத்தணியிலும் திருச்செந்தூரிலும் அதற்கான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும், நிகழ்ந்து விட்டது. அப்பொழுது மீண்டும் அதை ஆய்வு செய்ய துவங்கும் பொழுது ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் பிரார்த்தனை பலிக்கிறது என்று ஆய்வுகள் தொடர்கின்றன. மனிதன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இறை வடிவங்களை ஏதோ கற்பனை வடிவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக ஆஞ்சநேயரை பார்க்கிறோம். ஆஞ்சநேயர் இதயத்திலே ராமர், சீத்தை, லக்ஷ்மணன் இருப்பதை போல ஒரு வடிவம் தெரிகிறது. உடனே எவ்வாறு இருக்க முடியும் என்று யோசிக்கிறோம். இருதயத்துக்கு கிறிஸ்துவத்திலும் மிக பெரும் ஒரு அன்னை மேரி இருக்கிற மாதிரி ஒரு வடிவம் இருக்கும், சேக்ரட் ஹார்ட். அப்பொழுது விஞ்ஞானிகள் யோசிக்கிறார்கள், இருதயத்துக்கு ஏதோ ஒரு பெரிய தன்மை இருக்கிறது, என்னவென்று மேலும் ஆய்வுகளை தொடருவோம் என்று. மூளை என்று சொல்லக்கூடியதை போல நியூரோசிங்க்ரிட்டிஸ் என்று ஹிருதயத்திலும் இதயத்திலும் 40,000 செல்கள் இருப்பதாக விஞ்ஞானத்திலே நவீன விஞ்ஞானம் கண்டறிகிறது. இந்த 40,000 செல்களுமே மூளைக்கு ஒப்பாக இதுவும் சிந்தனை செய்கிறது, செயல்படுகிறது. மூளைக்கு அதிகமான தகவல்களை இதுதான் தந்து கொண்டிருக்கிறது. யாரும் இந்த நியூரோசிங்க்ரிட்டிஸ் தான். மூளை வந்து நியூரோசிங்க்ரிட்டிஸ்க்கு கம்மி தகவல் தான் தருது, கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் விஞ்ஞானிகள் ஆய்வை தொடர்கிறார்கள்.
அந்த நியூரோசிங்க்ரெட்டிஸ் என்று சொல்லக்கூடியது நன்றி உணர்வு, அன்பு, பாசம், பொறுமை போன்ற நற்குணங்களை பதிவு செய்து அதை வெளிப்படுத்துகிறது என்கிறார்கள். மூளை என்ன செய்கிறது என்றால், நமக்கு பசிக்கிறது, சாப்பாடு வேண்டும், இந்த நேரத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்ற ஒரு தர்க்க ரீதியான சிந்தனை முடிவுகளை மட்டும்தான் மூளை எடுக்கிறது. அதனால்தான் இது அநாகத சக்கரம் என்று சொல்கிறார்கள். இருதயத்துக்கு நமது மூளையை விட 5000 மடங்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸோடைய அந்த என்ன சொல்லுவாங்க உயிர்காந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது என்கிற கண்டறிகிறார்கள். அடுத்த லெவலில் ஆய்வுகள் தொடர்கின்றன. மூளையை விட 100 மடங்கு இரு மின்சாரத்தின் தன்மைகளை ஏற்று செயல்படுத்தக்கூடியதெல்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டே வரும்போது எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் எல்லாம் ஒன்று யோசிக்கிறார்கள். பழங்குடி மக்கள், அவர்கள் அசடெக் போன்ற பழங்குடி மக்களோ ஆப்பிரிக்காவில் இருந்த பழங்குடி மக்களோ பிரார்த்தனை செய்யும் பொழுது இதயபூர்வமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். முன்னோர்களுக்கு ஒரு நன்றி உணர்வை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நன்றி உணர்வுடன் பிரார்த்தனை செய்யும் பொழுது, முன்னோர்களை நன்றியுடன் நினைக்கும் பொழுது, ஏனென்றால் நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரன் என்பது அம்மா அப்பா. சாதாரணமாக நமக்கு ஒரு பல்லு சொத்தையாயிருச்சு, ஒரு டாக்டர்கிட்ட போனால் எவ்வளோ செலவாகுது, 32 செட்டு பல்லையும் கொடுத்து நமக்கு ஒரு சாதாரண ஒரு மேக்கப் பியூட்டி பார்லர் போனால் 5000 ரூபாய் செலவாகுது. நல்ல தலைமுடி, நல்ல கண் பார்வை, இதெல்லாம் பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. நாம் அவர்களை நன்றி உணர்வுடன் நினைக்கும் பொழுது, ஏன்னா ஜாதகத்திலே சூரியன் என்பது தந்தையை குறிக்கும், சந்திரன் என்பது தாயை குறிக்கும். அப்பொழுது ஒரு மனிதனின் முதல் வண்டி வாகனமாக இருக்கக்கூடியவள் தாய், நம்மை கைப்பிடித்து அழைத்து சென்ற முதல் தெய்வம் நம் தந்தை. அப்பொழுது அவர்களை நன்றி உணர்வுடன் நினைக்கும் போது இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரிலே மீண்டும் ஆய்வு செய்கிறார்கள். ஒரு வேக்யூம் ஸ்பேஸில் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை செலுத்தி மனிதனின் டிஎன்ஏவையும் சிலது செலுத்துகிறார்கள். செலுத்தும் பொழுது அந்த புரோட்டான்கள் ஒரு நேர் முறையில் ஒரு ரேண்டமாக இருக்கக்கூடியது, அது சிதறி இருக்கக்கூடியது ஒரு நேர் முறையை பின்பற்ற துவங்குகின்றன. அப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நாம் முப்பரிணாமம் என்கிறோம் உலகத்தை. முப்பரிணாமம் என்றால் பிரெட்டு வித்துன்றோம், அப்படி இல்லை. இங்கே காலமும் மாறக்கூடியது, சூழலும் மாறக்கூடியது. இது 5 பரிணாமங்கள் கொண்ட உலகம். இதில் 5 எழுத்தாக நம்முள் அவன் நம்ம டிஎன்ஏல விற்று இருக்கிறான். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், பஞ்சயோபச்சாரின் ராம்பாளுக்கு 5 விதமான பூஜைகள்னு சொல்கிறோம். அப்போது ஒவ்வொரு திதிக்கான எஃபெக்டும் நம் தலையிலே 15 வர்ம புள்ளிகளாக உள்ளன. அதை தான் தித்தி அப்படின்றோம். உதாரணமாக ஒருத்தன் பிரதமை தித்தியில் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் காமேஸ்வரியும் சேலத்தில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரரையும் வணங்கணும் அப்படின்னு இருக்கு. ஒருத்தன் அஷ்டமி தித்தியில் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் அர்த்தநாரீஸ்வரரையும் அதுக்கான தேவதையானவளையும் வணங்கணும், வஜ்ரேஸ்வரி அது மாதிரிலாம் வரும். சரி, அங்கே இருக்கக்கூடியதான அந்த தித்தி பாயிண்ட் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு சித்தர்கள் கண்டெடுத்து கொடுத்தனர். அப்போ நம்ம தலையிலையும் 15 திதிகளுக்கான பாயிண்ட் உண்டு. 16வது திதி பாயிண்ட் நடுவில் இருக்கு, நித்யா. அது இருந்தால் தான் நித்தியமாக இருக்க முடியும். இது பிரம்மலிபி. பிரம்மலிபி என்பது ஜோதிடர்கள் கணக்கிடுவது ஜாதகத்திலே வைத்து சாதகமானு சொல்றது. இதற்கும் அடுத்த கணக்குண்டு, நவாம்சம் பாக்யாம்சம்னு. அது விஷ்ணுவோட லிபி, அதையும் விஷ்ணுவால் மாற்ற முடியும். இது ரெண்டுமே இந்த காலத்தில் பிறப்போட நேரத்தை கூட தீர்மானிச்சிடலாம். ஆனால் பிறப்போட நேரத்தை தீர்மானித்தாலும் வாழ்க்கையை யாராலையும் தீர்மானிக்க முடியாது. ஏன்னா 3வதாக ஒன்று இருக்கும், அது பேர் குந்தாம்சம்னு பேர். நவாம்சத்தையே 9ஆல் வகுத்து பண்ணணும். மைக்ரோ டைம் அப்படின்றான், நானோ செகண்ட்ஸ்னு இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த நானோ செகண்ட் டைமில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஒரு மனிதனை யாராலும் இந்த நானோ செகண்டில் ஒரு குளோனிங்கை கூட உருவாக்கணும்னு தீர்மானிக்க முடியாது. அதுதான் மனிதனுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கிறது. அது அந்த சிவபெருமான் கையில் மட்டும்தான் உண்டு, வேறு யாராலுமே அதை மாற்ற முடியாது. அப்போது உலகத்திலே வரக்கூடிய காலச்சூழல் அவ்வளவு சிறப்பாக தோன்றவில்லை. அப்போது என்னென்னா, உலகத்தில் ஒவ்வொரு இந்த சொன்னேன் இல்லையா டிஎன்ஏல, இந்த ஒவ்வொரு அடுக்கும் ஒரு சப்த அலவரிசைக்கு மாறுதல் செய்யும் அப்படின்னா. அதனால தான் அந்த காலத்தில் பிரார்த்தனைன்னு ஒன்று வச்சாங்க. அந்த பிரார்த்தனையை குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட ஹோரையிலே செய்ய வேண்டும் என்றார்கள். இஸ்லாம் மதத்தில் 5 முறை பிரார்த்தனை செய்யணும்னு ஒரு விஞ்ஞான ரீதியான கருத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5 என்பது ஏன்னா அந்த டிஎன்ஏவோட அடுக்கே எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, 5. இட்ஸ் மேட் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ் வைக்குது. அப்போது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு அதிர்வு உண்டு.
அப்போ எல்லாரும் என்னென்னா நம்ம டேப் ரெக்கார்டர்லலாம் பிரார்த்தனையெல்லாம் போடுறோம். நம்ம சினிமா பாடல்கள் சில இதில் சொல்லுவாங்க, பிரார்த்தனை காலங்களிலே சினிமா பாடல்களையெல்லாம் தவிர்த்திடணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன் அந்த சினிமா பாடல்களில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து. இதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் வெளிநாட்டில், டெரன்ஸ்னு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருக்கும் ஹிருதயத்தில் காதல்ன்ற உணர்வு 0.1 ஹெர்ட்ஸ். அம்மாவை பார்க்குறோம், அம்மாவை பார்த்தோம் அம்மா அப்படின்றோம், 0.1 ஹெர்ட்ஸ். இதே குரோதம் அது போன்ற உணர்வுகளுக்கு வெவ்வேறு ஹெர்ட்ஸ் இருக்குது. இரண்டாம் உலக யுத்தம் வரை உலகத்தில் ஸ்டாண்டர்டாக கடைபிடிக்கப்பட்டது 432 ஹெர்ட்ஸ்ன்ற அந்த மியூசிக் ஸ்டாண்டர்ட் இருந்துதான். இரண்டாம் உலக யுத்தத்திலே தோல்வி அடையக்கூடிய குழுக்கள் என்ன பண்ணிருச்சா, நாம போயிட்டாலும் உலகத்தில் அமைதி மட்டும் இப்போதைக்கு இருந்துடக்கூடாது, தோக்கிறவனுக்கு ஏற்கனவே கோபம் இருக்கும் இல்லையா, அந்த மியூசிக்கல் ஹெர்ட்ஸை 440 ஹெர்ட்ஸாக மாற்றிட்டாங்கன்னுவாங்க. அப்போ என்ன ஆகுமா, சுற்றி இருக்கக்கூடியவங்க டிஎன்ஏலலாம் கோபம், நோய் நொடி, அது மாதிரி அந்த ஹேர்ட்ஸை மாற்றினால் ஒரு சவுண்டோட அலைவரிசையை, ஏன் ஆடியோ இன்ஜினியரிங் முக்கியம்னா, ஒரு சப்தத்தின் அலைவரிசையை மாற்றிவிட்டால் சுற்றியுள்ளோர் குணத்தை கூட மாற்றிவிட முடியும். அதனால தான் என்ன சொன்ன, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், அந்த எழுத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை நமது தர்மத்திலும் தந்திருக்கிறார்கள் இங்கே. அப்போது என்னென்னா, இந்த ஹேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, 432 ஹேர்ட்ஸ், நாமளே பிரார்த்தனை செய்யலாம். கரெக்டாக வாய் விட்டு எத்தனையோ பேசுகிறோம். அப்பொழுது மனமுருகி அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றபடி பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது நம் முன்னோர்கள் அந்த பிரார்த்தனை சொற்களை ஒரு கணக்கீடுடன் உருவாக்கி வைத்தார்கள். அதை கரெக்டாக சொல்லும்போது அந்த கிறிஸ்டின் காயர்லாம் போய் கேட்டிங்கன்னா அந்த கிரிகோரியன் சான்ஸ்லாம் ஒரு கணக்கீடோடு இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது ஹீல் பண்ணும். நமதிலும் நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்கன்றது ஒரு ஃப்ரீக்குவன்சி. அது அந்த ஃப்ரீக்குவன்சியோடு நம்ம கேட்கும் பொழுது, இஸ்லாம் மதத்திலும் ஆயத்துல் குர்சின்னு இருக்கும், பெரிய இது கேட்டாலே அப்படியே உடல் புல்லரிக்கும். இப்போது அதை போல் அவரவர் மத நம்பிக்கைக்கு ஏற்றவாறு இறைவனை வழிபட துவங்கும் பொழுது, நான் சொல்கிறேன் இல்லையா, த கனெக்ஷன் பிட்வீன் த பிரெயின் அண்ட் த ஹார்ட் ஏற்படும். அது ஏற்படும் பொழுது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகங்கள் சாதகமாக மாறும். 1. 2, இப்போது நான் சொன்னேன் இல்லையா, உலகத்திலே ஒரு இக்கட்டான சூழல் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு. அப்படி வந்துச்சுனாலும் ஒரு எல்லாரோடைய எண்ணங்களும் ஒரு அலைவரிசையில் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே ஒரே அலைவரிசையில் ஒரே நேரத்தில் நல்லது நடக்கணும்னு நினைக்கும் பொழுது கூட்டு பிரார்த்தனை, அந்த எமோஷன்ஸ்ன்றா இல்லையா, அந்த உணர்வுடன் கூடிய ஒரு பிரார்த்தனை. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு இது கிடைக்கணும்னு நினைச்சாலே அது பிரபஞ்சம் இவன்ட்ட இப்போ இது இவன் இல்லைன்ற ஒரு உணர்வை அதுக்கு நம்ம வெளிப்படுத்திடுறது. இது கிடைத்து விட்டது நன்றி அப்படின்னு சொன்னால் அதை பிரபஞ்சம் வேறு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது யூனிவர்ஸ் என்பது தனித்து செயல்படக்கூடிய ஒரு மெக்கானிசம், அதற்கென்று தனித்து சிந்திக்கக்கூடிய ஒரு மிக பெரும் உயிராற்றல் நமக்குள்ள தன்னோட டிஎன்ஏல நான் இருக்கேன்னு ஒவ்வொரு டிஎன்ஏலையும் தான் சீலை போட்டு அமைச்சிருக்கு. அப்போது உணர்வு ரீதியாக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நமது டிஎன்ஏக்கள் சற்று விரிவடைவதாகவும் அதிலிருந்து வரக்கூடிய சூழல் நம்மை சுற்றியுள்ள புரோட்டான்களில் மாற்றங்களை நிகழ்த்துவதாகவும் விஞ்ஞானம் சொல்கிறது. இப்போது ஸ்ட்ரிங் தியரின்னு தான், இந்த ஸ்ட்ரிங் தியரியிலே 11 விதமான ஸ்ட்ரிங் தியரியை சொல்கிறோம். இந்த 11 விதமான ஸ்ட்ரிங் தியரி தான் 11 விதமான அடுக்குகள், மல்டிவேர்ஸ், பல்வேறு உயிர்நிலை பிரபஞ்சங்கள்ன்றான். இந்த மல்டிவேர்ஸ் தான் நம்ம ஆட்கள் பாதாள லோகம், அதல லோகம், இதல லோகம், சுதலோகம் பிரிச்சுட்டான். இதை நாம் 33 கோடி தேவர்கள் என்றும் சொல்கின்றோம். ஏனென்று சொன்னால் உடலிலே 11 வித வாயுக்கள் உள்ளன. அதிலே 10 வித வாயுக்கள் தனஞ்சயன் உட்பட பல்வலிக்கானது, பிரசவத்துக்கானது, வலியை தந்து மகிழ்ச்சியை தருகிறது. 11ஆவதாக இந்த உடல் இருக்கிறது. இதை தவிர நம்மை சுற்றி 12 ஆதித்யர்கள் என்று சொல்லக்கூடிய மாசங்கள் இருக்குது. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரிலும் முதல் 3 மாதம் குழந்தை பிறப்பதற்கு முன் தந்தை சிந்தித்த செயல்பாட்டுகளின் அறிவும் 9 மாதம் தாய் சிந்தித்த அறிவும் உள்ளே இருக்கின்றன. 8 திக்குகள் இருக்கின்றன, அஷ்ட வசுக்கள்னு. நாம் இப்போ ஒரு டீ குடிக்கிறோம், அது பிரஜாபத்தின்னு ஒரு ரிசோர்ஸு. அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இந்திரன். த பாடி இஸ் நாட் ட்ரிவன் பை எலக்ட்ரிசிட்டி. இது மின்சாரத்தால் இயங்குவதில்லை, ஃப்ரீக்வன்சி அதிர்வலைகளால் இயங்கக்கூடிய ஒரு சக்தி நிலை. இதை வைத்து எதை வேண்டுமானால்
மாற்றிவிட இயலும் என்பதே நவீன விஞ்ஞானம் சென்று கொண்டிருக்கக்கூடிய கதி. சொல்லுங்க. ஓகே சார். இப்போ பொதுவா வந்து நமக்கு இந்த கூட்டு பிரார்த்தனை இந்த பிற்பகுதி 2024 பிற்பகுதி வந்து கூட்டு பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவா வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கூட்டு பிரார்த்தனையில என்ன மாதிரியான வேண்டுதல்கள் வந்து வைக்கலாம் சார்? என்ன வேணும்ன்றதோட நிகழ்ந்துருச்சுன்னு நினைக்கிறது தான் முக்கியம். ஓகே. ஒரு மனிதன் என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அந்த செயல் நடைபெறுமா, அந்த செயல் நடைபெறவில்லை என்ற 2 அச்சங்களும் இருக்கின்றன. எந்த ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருந்தாலும் நமக்கு உடனடியாக தொடர்பு கொண்டோர் நம் முன்னோர், நம் கண்ணால் பார்த்தவர்கள். அந்த முன்னோர்களை நாம் எண்ணங்களால் தொடர்பு கொள்ள வேண்டும். இதயம் மலர வேண்டும். எல்லாருடைய அம்மா அப்பாட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஏன்னா நாம் செய்த கர்மாவின் அடிப்படையிலேயே நம்மை சுற்றி உள்ள சில பொருட்கள் நம் முன் வந்து நிற்கின்றன. அப்பொழுது பெற்றோரை முதலிலே மதிக்க பழக வேண்டும். அவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்பொழுது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்றத பார்க்கக்கூடாது. அந்த எனர்ஜி நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. நாம் ஒரு எனர்ஜி பாடி. அப்போது இதில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அது இதெல்லாம் இங்கே வேலையே செய்யாது. ஏனென்று சொன்னால் அவர்களை காயப்படுத்தி கொண்டால் நம்மை காயப்படுத்தி கொள்வோம். அடுத்த பிறவிக்கு இல்லது அடுத்த ஒரு மாயைக்கு வழி தேடி விடுவோம். அப்போது ஒரு நன்மை நிகழ்ந்து விட்டது, ஒரு சூழல் அமைதியாகி விட்டது, என்னிடம் இந்த அமைதியான சூழல் வந்து விட்டது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறான், மகிழ்ச்சி என்பதை பணத்தின் அளவீடாக வைத்து பணம் எனக்கு இவ்வளோ வந்துருச்சுன்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிகிட்ருக்கான். நான் அடியேன் பல வெளிநாட்டு மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் எல்லாம் பேசி பழகினது உண்டு. ஏனென்றால் அவர்கள் என் குருநாதர்களுடன் வந்தவர்கள். நீங்கள் நிறைய இந்த மாதிரி பணத்தை மட்டுமே மேனிஃபெஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் மிக பெரும் கர்மரோகங்கள் வந்து விடுகின்றன. வந்து அவர்களுடைய முடிவு அப்பொழுது பரிதாபகரமாக மாறிவிடுகிறது. எனவே ஒரு அமைதியான சூழலை முதலிலே கற்பனை செய்ய வேண்டும். அதனால் என்ன சொல்லுவாங்க, அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்னு நிலைத்து கொண்டிருக்கிறதுன்னு அப்படி நினைக்கணும். ஆனால் இப்பொழுது பெரும்பான்மையான ஒரு மேனிஃபெஸ்டேஷனல் குருக்கள் சொல்லித்தரது பணம் என்ற ஒற்றை வாழ்க்கையிலே அடுக்கி விடுகிறார்கள். அதனால தான் சொல்வேன், பணபரஸ்தானம் என்ற பெயர். பணம் என்ற வார்த்தைக்கு செம்பு என்று தான் அர்த்தம். வாழ்க்கையிலே செம்பு மட்டும் ஒரே சக்தி மட்டும் போராது. அதை தாண்டிய பல்வேறு நிலைகள் உண்டு. அமைதியை முதலிலே தேட வேண்டும். இப்போ பொதுவாக வந்து ஏதாவது ஒரு ஆபத்துகள் இருக்கும்போது தான் நம்ம வந்து பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேண்டுவோம். இப்போ பொதுவாக இந்த கூட்டு பிரார்த்தனை என்ன ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையாக இந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஆமாம், இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல் யுத்தத்தின் நிலைகளை 2024 மத்திய பகுதியிலிருந்து சுட்டி காட்டுகிறது. அதுபோல் ஒரு யுத்த சூழல் வந்தால் இது 2030-31 வரைக்கும் இழுத்து சென்று மிக பெரும் மாற்றங்களை, அது ஏன்னா எனக்கு வந்து ஒரு அந்த நெகட்டிவாக சொல்ல விருப்பம் இல்லை, அது மாற்றங்களை புவியிலே நிகழ்த்திவிட காரணமாக அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய தேடல் வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தேடல் சென்ற முறை கேது என்று சொல்லக்கூடிய ஆதிக்கம் 2020 இருந்தது. அந்த கேது என்பது விஷம் அற்ற பாம்பு. 2024 ராகு என்பதின் ஆட்டம் மத்தியமத்திலிருந்து துவங்கப் போகிறது. இந்த வருடம் சீனர்களின் ஆண்டும் டிராகன் என்று சொல்லக்கூடியது. அப்பொழுது சீனர்களின் ஆண்டு டிராகன், இங்கே கடகராசி. சில சூழல்கள் உலகத்திலே மாறலாம். உலகிலே இனி அமைதியை மனிதன் நாட வேண்டும். சொல்ல போல பலருக்கும் இப்பொழுது 1980-90களுக்கு பிறகு மக்களுக்கு பல்வேறு நோய்களின் தாக்கம் அதிகமாக துவங்கியிருக்கிறது. விஞ்ஞானம் எந்த அளவு வளர துவங்கி இருக்கிறதோ அதை தாண்டி இப்பொழுது பலரும் என்னிடம் வந்து பார்ப்பவர்கள், ஆட்டிசம் ஒரு பிரச்சனை, கேன்சர் ஒரு பிரச்சனை, அப்படியெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தால் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எவ்வளவோ உதவுகிறார்கள். ஆனால் இவர்களது எண்ணங்கள் ரொம்ப ஒரு தேடலை நோக்கி எல்லாத்தையுமே ஃபாஸ்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி. அப்போ அதை ஃபாஸ்டன் பண்ணும் பொழுது சனி என்று சொல்லக்கூடியவர் ராகு மற்றும் கேத்து வழியாக தான் செயல்படுவார். ராகு என்பது பெரும் ஆசை. பெரும் ஆசை உலகத்திலே வேறு நிலைகளை துவக்கிவிட்டது. அதனால தான் கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்கிறோம், WWWன்றோம். டபிள்யூவோட நியூமராலஜி வேல்யூ 666. உலகத்தில் ஆசையை தூண்டுற முக்கியமான பொருள் கம்ப்யூட்டர் தான். ஆனால் அடியேனும் அதில் தான் வந்துட்டு இருக்கேன்.
ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது இருக்குது. கத்தியை நாம் ஒரு உயிர் காக்கவும் பயன்படுத்துகிறார்கள் மருத்துவர்கள், சிலர் தவறாகவும் பயன்படுத்துகிறார்கள். கத்தி என்பது கிருத்திகை அடியனின் நட்சத்திரத்தோட சிம்பல், அதனால ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஆனால் என்னென்னா நம்மளுடைய ஆசைகள் அளவுடன் இருத்தல் நல்லது. அப்போது எல்லாரும் என்ன செய்யலாம், திருத்தணி முருகனை நம்பி வேண்டி வணங்கி வரலாம். திருத்தணிக்கு என்ன சிறப்பு, கீழே 27 கிராம தேவதைகள், 27 நட்சத்திர தேவதைகள் அங்கே கிராம தேவதைகளாக உட்கார்ந்துருக்காங்க. அதே போல் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துன்பங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உலகத்திலே அதற்கான தீர்வையும் அந்த இறைவன் தருவான், கவலைப்பட வேண்டாம். சொல்லுங்க. ஓகே சார், இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற ஒரு விஷயம், நீங்கள் திருத்தணி கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னா அங்கே வேண்டுதல்கள் பண்ணோம், பிரார்த்தனை பண்ணோம், நினைத்தாலே நல்லது. சரி, இந்த கூட்டு பிரார்த்தனை திருத்தணியில மட்டும்தான் பண்ண முடியுமா? என்னால திருத்தணி போக எங்கே வேணாலும் பண்ணலாமா? நான் சொன்ன மாதிரி தான், ஒரு புரோட்டான் 28 மைல்கள் தள்ளி பண்ணால் அங்கே ஒரு ரியாக்ஷனை தரும்னா, நாம் சென்னையில் இருக்கலாம், இல்லாட்டி கலிஃபோர்னியாவில் இருக்கலாம், கேஎல்ல இருக்கலாம், மனசில் நினைத்தால் போதும், அக்கணமே உங்களுக்கு இங்கேயும் பெரும் மாறுதல்கள் நிகழும். அதனால் எல்லாரும் என்ன பண்ணுங்க, இருப்பதிலேயே மிகச்சிறந்த மொழி என்பது எமோஷன்ஸ், எண்ணங்கள், மௌனம். இருக்கிறதுல மிக சக்தி வாய்ந்த மந்திரம் என்னன்னு கேட்டால் மௌனம். ஏன்னா அந்த மௌனத்தினால் அவரவர் எண்ணங்களை குவிக்க பழகுங்கள், வாழ்க்கையிலே செழிப்பு தன்னால் வந்துவிடும். சொல்லுங்கள். சாதகத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பாதிப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னாலோ அவருக்கு ஒரு பயங்கரமான பாதிப்புகள் உள்ளாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகள்னு ஏதாவது இருக்கா? இது இப்படி சொல்லலாமேம்மா, சிம்மத்துக்கு 8ஆம் இடம் கரெக்டா, கன்னிக்கு 8ஆம் இடத்துல குரு போயிட்டுருக்கு. அதே போல் தனுசுக்கு 4ஆம் இடம். அப்போ அந்த உறவின் காரகத்துவத்தை நம்ம பார்க்கணும். அப்போ எல்லாருக்கும் அதே பாதிப்பை தராது, கரெக்டாக உங்களுக்கு. அதாவது ஒரு பெரிய புயல் அடிக்குது, ஒருத்தனுக்கு பங்களா விழும், ஒருத்தனுக்கு குடிசை விழும், ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றங்களை தந்துவிடும். இது என்ன அப்படின்னு சொன்னால், காலச்சக்கரத்திலே அந்த 360 டிகிரிக்குள்ளே எல்லாரும் அடங்கிடுறோம். உலகமே ஒரு வீடு தான் இது, வசுதேவ குடும்பக்கம் அப்படின்வாங்க. அந்த 360 கட்டத்திலும் ஏதோ ஒரு பகுதியிலே காலில் குத்தினாலும் கண்ணிலே தண்ணீர் வருகிறது. மீனம் என்பது பாதத்தை குறிக்கும். அங்கே ஒரு வலுவை ஏற்றினா கண்ணுக்கு வலிக்கும், கரெக்டுங்களா உங்களுக்கு, ரிஷபத்துக்கு. அதே போல் தலைக்கும் பாதிப்பு உண்டு. இது உலகத்துக்கே மாறுதல். 2020 எல்லோரும் ஏதோ ஒரு விதத்திலே சில பரீட்சைகளை சந்தித்தார்கள், அவரவர் நிலைக்கு ஏற்ப ஒரு பரீட்சைகளை சந்தித்தார்கள். ஆனால் ஏன் இது மாதிரியெல்லாம் உண்டாகுது அப்படின்னு பார்க்கணும். இதே போல் வெவ்வேறு காலக்க நிலைகளில் ஏற்பட்டிருக்குமானா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் ஆசையை அளவுடன் வைத்து கொண்டிருந்தான். எனவே அதன் பாதிப்பு கம்மியாக இருந்தது. இரண்டாவது, நான் சொல்வதைப் போல எப்பொழுதெல்லாம் இது போன்ற சிக்கல்கள் வருகிறதோ பைரவனையும் பைரவியும் வழிபட்டு மனசார கேட்கலாம். உதாரணமாக சொல்கிறேனே, ஒருத்தருக்கு குரு தசை நடக்குது, நீங்கள் மூளையை ஸ்கேன் பண்ணி பாருங்களேன். குரு அப்படின்னு சொன்னால் மூளை, அது ஒரு அன்னப்பட்சி மாதிரி இருக்கும். அதுக்கு யார்? அசிதாங்க பைரவர். அதுக்கான பைரவி யார்? பிராமி. பிராமிக்கு வாகனம் என்ன? அன்னப்பட்சி, மூளை, அப்போது பிரெயின். அப்போது எப்பொழுதெல்லாம் சிக்கல் வருகிறதோ பயங்களை பைரவர் அகற்றுகிறார். உதாரணமாக புதன்கிழமை உன்மத்த பைரவரை சேவிச்சா வாராகி சேவிக்கணும். நிறைய பேர் என்னென்னா, வீட்டுக்கு வரேன், உங்கள் மனைவிக்கு மட்டும் பத்திரிகை கொடுத்துட்டு உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கலன்னா இன்சல்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் வராகியை வழிபடுவாங்க, பைரவரை மறந்துடுவாங்க. அதுபோல் வழிபாட்டுக்களிலே அந்த தேவதைகளுக்கு ஒரு உணர்வு உண்டு. நான் சொன்ன மாதிரி தான், இந்த தேவதைகள், இந்த வடிவங்கள் இவையெல்லாம் விஞ்ஞான ரீதியானவை. ஏதோ கற்பனையோ கனவோ அவரவர் இஷ்டத்துக்கு உருவானவையோ கிடையாது. அதன் கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்கள், ஒவ்வொரு வடிவங்களுமே விஞ்ஞான ரீதியாக ஒரு காரணத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள். நம்மளை விட ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியங்க. உதாரணமாக நாம் என்ன சொல்கிறோம், சுமேரியன் சிவிலைசேஷன்றோம். சுமேரியாவில் இருந்த நாகரிகம் லுமேரியாவில் இருந்தனா. ரஷ்யாவில் லெபான்ஸ்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த லெபான்ஸ்கில் ஆய்வு செஞ்சான். 275 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாறையை எடுத்து உடைக்கிறார்கள். அதற்குள்ளே ஒரு மைக்ரோசிப் போன்ற ஒரு பொருள் கிடைத்ததாக கூகுள் செய்து பார்த்தால் தெரியும். அப்போ என்ன, நம்மை தாண்டிய ஒரு உயர்நிலை மனிதர்கள் ஏதோ ஒரு கால வெள்ளத்தில் 275 மில்லியன்னா எவ்வளோ வருஷம் இங்கே இருந்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்களும் புதுசாக வரல, நானும் புதுசாக வரல. நம்மளை தாண்டிய ஒரு விஞ்ஞானத்தை அடைந்த மக்களும் இருந்திருக்கிறார்கள். நாம் ஏதோ கலியுகத்தில் ஒரு கடைசி பகுதியில், ஒரு முதல் பகுதியில் உட்காந்துட்டு விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறோம். இதை தாண்டிய ஆத்மாக்களும் உண்டு. அவர்களுக்கு வெவ்வேறு வடிவத்திலே தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களை
நாம் போற்றும் போது அவர்களுடைய லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அந்த அறிவு என்பது நம் ஜாதக கட்ட கணிதங்களை கடந்தது. நம் ஜாதக கட்டம் என்று சொல்லக்கூடியது இந்த பால்வெளி அண்டத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய சூரிய குடிமமான பூமியை சார்ந்த ஒரு பகுதிக்கு உரிய ஒரு ஜோதிட கணித அறிவு. ஆனால் இதை பன்மடங்கு தாண்டியது. பக்கத்தில் ஆண்ட்ரோமீடா பால்வெளி அண்டம் இருக்குது, நிறைய கேலக்ஸி இருக்குது, அதையெல்லாம் தாண்டி பல்லாயிரக்கணக்கான இது இருக்குது. நாம் ஒரு சிற்றெரும்பை போல தான் இந்த சூரிய குடும்பமே. இதில் நாம் போய் அந்த சிவத்தின் மகத்துவத்தை அறிய முடியாது. எனவே தான், ஏனென்றால் ஒரு உயிர் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உயிர் ஆத்மா 3 விதமான எண்ணங்களை அடுக்குகளை கொண்டது. ஆழ்மனம், சூப்பர் கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ்னஸ், சோல். அப்படின்னா ஒரு மனிதன் உயிர் வாதையின்றி பிரியணும் அப்படின்னும் போது அதுக்கு முதல்ல பைரவனும் பைரவியும் இந்த உடலை விட்டு எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த நிலையில அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் இருக்கு இல்லையா, சப்கான்ஷியஸும் ஒரு சமதான். அதை பிரிக்கணும்னா அதற்கு தேவைப்படுபவர் யாரு? நமது மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய வடிவம். அதற்கும் மேல பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சதாசிவத்தை அணுகணும். இந்த சதாசிவத்தை பெரிய அகத்தியர், போகர் போன்ற சித்தர்கள் வழிபடுவாங்க. அப்பொழுது இந்த 3 நிலைகளையும் கடந்தால்தான் அப்பரம்பொருளை அடைய முடியும். இதற்கு சிவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிவத்தை எல்லாரும் கைலாயத்தில் கண்டேன் என்கிறார்கள், வெள்ளியங்கிரியிலே கண்டேன் என்கிறார்கள். ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன். சிவம் என்று சொல்லக்கூடியது, இப்போ இங்கே அமெரிக்கன் கான்சுலேட் இருக்கு, அங்கே போனால் அமெரிக்க ஜனாதிபதி இருக்க மாட்டார், ஆனால் அது அமெரிக்காவின் இடம்தான். அதை போல கைலாயம் என்பது 3 நிலைகளுக்கு உட்பட்டது. வெள்ளியங்கிரியிலே தென்கைலாயம், மத்திய கைலாயம் என்பது திபத்தில் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நார்த் போல் அண்டங்களை தாண்டி செல்லக்கூடிய பல்லாயிரம் பல்லுயிர் அண்டங்களை தாண்டி சென்றால் 11வது டைமென்ஷன்ல, அப்படின்னா என்னன்னா இந்த யூனிவர்ஸை போல 11 மல்டிவர்ஸ்ன்றான் பல்லுயிர் அண்டம். அதெல்லாம் தாண்டி போனால் இருக்கக்கூடிய பெரும் ஆற்றலுக்கு பேர் சிவம். இந்த சிவத்தின் அருளை உணர்ந்து விட்டால் கூட இந்த தேகத்திலே 7 நாளைக்கு மேலே உடம்பு உள்ளே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த உடல் என்பது 72,000 நாடி நரம்புகள்ன்ற ஸ்க்ரூ போடப்பட்ட ஒரு கூண்டு. அது அத்தனையும் கழன்றோம், அந்த தேகம் ஒளிமயமாய் கிளம்பிடும். ஸோ என்ன அப்படின்னா, சிவத்தோடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தசரத மகாராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பரத்வாஜ மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். ரோஹிணியில் சனி சஞ்சாரம் செய்யும் போது உலகத்திலே பிரச்சனை வரும்னா, திருப்பி 2030-31 உலகத்தில் அப்படி வரப்போகுது, யுத்தத்துக்கான சூழல்லாம். அடுத்த இதுக்கப்புறம் பரத்வாஜ மகரிஷிட்ட தசரத மகாராஜா போகிறான். என் மக்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, என்ன செய்யணும்னா, வைமானிக சாஸ்திரம்னு ஒரு புக் எழுதிட்டு இருந்தார் பரத்வாஜ மகரிஷி. அன்னை சுசீலா காட்டுக்குள்ள உட்காந்து, ஒளியின் வேகத்தை விட கடந்து சென்றால் சனீஸ்வரரை சந்திக்கலானார். அப்போ இவன் கேட்டான், இங்கே இருக்க கிரகமான சனியானா? இங்கே இருக்கக்கூடிய கிரகமாகிய சனி என்பது ஒரு முழுகடுகாரத்தில் முள் எப்படி இருக்கோ அதை போல காலத்தை சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதுவே காலம் கிடையாது. கரெக்டாக உங்களுக்கு? ஆனால் அது காலத்தை சுட்டி காட்டுகிறது, அதை மதிக்கணும். ஆனால் அதை போல இது போல பல கேலக்ஸி உண்டு, பல சூரிய குடும்பங்கள் உண்டு. இதுக்கெல்லாம் சனின்னு ஒரு தேவதை ஒன்று இருக்குது, வானத்தில் போய் பார்க்க போகலான்றார். கிளம்பி போகிறாங்க. வைமானிக சாஸ்திரம்னு நூல் இருக்குது இதுக்கு. கிளம்பி போகும் பொழுது ஒரு அளவுக்கு மேலே போய் 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 பார்க்கும்போது இந்த டைம்ன்ற கான்செப்டே கிராஸ் பண்ணுறாரு பரத்வாஜ மகரிஷி. அப்போ இவர் சொல்கிறார், இப்பொழுது நம் கால எல்லைகளை கடந்து விட்டோம், ஒரு வினாடி இத்தனை 1000 மில்லி இதில் போதுன்னா சொல்லிட்டு போகிறாரு. அங்கே சனீஸ்வரர் என்று ஒருவர் இருக்கிறார். இவர் அவரை பார்க்கிறார், இவர் அவரை பாராட்டுகிறார். கோணாந்தகா, கோணங்கள் தான் அவனுக்கு காணஸ்க்கு தெய்வமே, அப்படி இப்படிலாம் பாராட்டினோன்னே இந்த இதுலேருந்து தப்பிக்க உனக்கு என்ன வழின்னு சனீஸ்வரர் சொல்லித்தரார். சொல்லி தந்த உடனே இவர் கேட்கிறார், ஈஸ்வரன் என்ற பட்டம் இருக்கிறதே, நீங்கள் தான் சிவனான்னு கேட்குறார். அப்போது சனீஸ்வரன் சொல்லுகிறார், இங்கே பாருப்பா, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா தெருவில் சங்கம் இருக்கும், ஒரு 4 பணக்காரங்க சங்கம் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு பிரசிடென்ட்டுன்னு இருப்பார். நாட்டுக்கு இருக்கிற ஒரு பேரும் பிரசிடென்ட் தான், இந்த தெருவில் இருக்கிற சங்கத்தில் இருக்கிற ஒரு பேரும் பிரசிடென்ட் தான். ஆனால் அந்த பிரசிடென்ட் இருக்கிற அதிகாரம் இந்த பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. அப்போது சொல்கிறார், சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் என்பவன் அண்ட பிரபஞ்சத்துக்கு அதிபதி, அவனை நானே பார்க்க முடியாது. அதற்கு அடுத்த நிலையிலே சித்தர்கள் அகத்தீஸ்வரன், நந்தீஸ்வரன், அகத்தீஸ்வரன், அப்புறம் கிரகங்களில் சனீஸ்வரன், அப்புறம் அசுரர்களில் ராவணேஸ்வரன்லாம் உண்டு. ஆனால் கலியுகத்திலே கண்டுகொள், மனிதர்கள் எங்களெல்லாம் மதிக்க மாட்டான், புதுசாக ஒருத்தன் வருவான், அவன் பேர் கோடீஸ்வரன், அவனை மட்டும்தான் மதிப்பான் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. அப்போ கலியுகத்தில் பணத்தை தானே மதிக்கிறோம். அப்போ இவனுங்க 5 பேரையும் இவங்களெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. அப்போது கால எல்லைகளை கடந்து நார்த் போலில் ஒரு பெரிய எனர்ஜி, ஒரு பிழம்பு இருக்கிறாரா என்றால் ஈசவன் இருக்கிறார்.
அவர் மகாகாளியுடன் அமர்ந்து நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். பிளாக் ஹோல்னெல்லாம் சொல்றான். ஆனால் அவரின் எல்லைகளை நம்மால் உணரத்தான் முடியும். அதை அறிவது என்பது இந்த ஜென்மத்தில் இல்லை, எந்த ஜென்மத்திலும் முடியாது. எனினும் அந்த சிவப்பரம்பொருளின் பேரொரு கருணையினாலே இந்த பிறவியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை நாம் தீர அவ்வப்போது பிரார்த்தனை எனும் கருவியை பயன்படுத்தி கொள்கிறோம். சார், பொதுவாக வந்து விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் வந்து ஒரு ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ஜோதிடமும் வந்து ஒரு விஞ்ஞானத்துக்கு ஈக்குவலாக தான் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து சயின்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கிரகங்கள் சேர்ந்தது தான் நம்ம ஜோதிடமே வந்து நம்ம பார்த்து சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் தெளிவாக எங்களுக்கு புரிகிற மாதிரி விஞ்ஞானம் கலந்த ஒரு ஜோதிடம் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. சிவசிவா.